கிருபை உள்ளவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க பெரியவரா இருக்கிறீங்கப்பா. ஓ நன்றி இயேசுவே, ஓ நல்லவரே. ரபசக்கிரியனாஞ்சனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையிலே நாங்கள் ஃபேஸ்புக் லைவ் மீதமாய் உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷப்படுகிறோம். பெனியல் சர்ச் மெம்பருக்கு நீங்கள் ஆவலோடு கூட இந்த நாளை நீங்கள் காத்திருப்பதற்கு நன்றி. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியில் இடைப்படுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்கள் மத்தியில் இன்றைக்கு திட்டவட்டமாய்
இந்த ஆராதனை நிமித்தமாக இடைப்படுவார். உள்ளத்தை திறந்து கொடுங்க. நம்ம தேவ வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக நம்ம தேவனை வாய்களை திறந்து நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். குடும்பமா நீங்க இருக்கிற நீங்க எல்லாம் கரங்களை பிடித்து கொள்ளுங்க, கரங்களை தட்டி இந்த ஆராதனையில சந்தோஷமாய் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். சரிங்களா? இந்த வேளையில கூட நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் அப்படியே கண்களை மூடின வண்ணமாய் ஆராதனைக்கு நேராக நம்ம உள்ளத்தை திறந்து கொடுப்போம். ஆண்டவரே அப்பா, நீங்க எங்க மத்தியில கிரியை செய்யும்படியே நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீங்க நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளில் எல்லாரும் கண்களை மூடிய வண்ணமாக நம்மை முதலாவது ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனைக்குள் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, எங்க மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் உடல் பொருள் ஆவியை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இரு கரங்களை உயர்த்தி அந்த பரிசுத்தம் உள்ள கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். நீங்கள் அப்படியே ஒப்பு கொடுத்து பாடுங்க. ஜீவ தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினி, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். நீங்க வாங்கப்பா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியே, வாருமே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால், உம் வல்லமையால் என்னை நிறைத்து இப்போ நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய சன்னிதானத்தில், உடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை. ஆமென். அந்த கிருபையை நினைத்து உற்சாகம் அந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. இரு கரங்களை தட்டி கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம்.
கிருபையாலிலே நிற்கின்றோம், உம் கிருபையாலிலே நிற்கின்றோம். கிருபை 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 சொல்லுவோமா? கிருபை 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 ஆமென். கிருபை 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 அந்த கிருபைக்கு கரங்களை தட்டுவோமா? நன்றி அப்பா, உம்முடைய உண்மையான உத்தமமான அன்பு நிறைந்த கிருபை. நன்றி உம்முடைய அலங்காரத்தோடு அப்பா, உம்முடைய பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரே, இதோ முன்பதாக அப்பா நாங்கள் அமர்ந்திருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் பாடும்படியாக இன்னும் உதவி செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நாங்க நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நாங்க நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், ஆண்டவரே சுவையை சொல்வோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை யெகோவா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், ஆண்டவரே சுவையை. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கின்றதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே புது கிருபையும் கிடைக்கின்றதே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே யெகோவா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், ஆண்டவரே சுவையை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், ஆண்டவரே சுவையை. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே சொல்வோமா? மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே.
ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு தூயவரா இருக்கிறீங்க ராஜா. உண்மை ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்கிறோம். எங்க மத்தியில நீங்க இருப்பதுக்காக நன்றி. நீங்க வந்து விட்டாலே அப்பா எங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். சொல்லுவோமா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடர்ந்து வரும். ஆமேன். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அவருடைய நன்மை அவருடைய கிருபை நம்மை ஒருபோதும் விட்டு விலகாது. ஹல்லேலூயா. அந்த நன்மையை நினைத்து நாம் பாடுவோம். நன்றி அப்பா. உங்களை மறந்து உற்சாகமாக பாடுங்க. ஆவிக்குள்ளாய் நிரம்பி பாடுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உங்க பக்கத்தில் இருக்கிறார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். கூப்பிடும் போதெல்லாம் குரல் கொடுப்பேன். கூப்பிடும் போதெல்லாம் குரல் கொடுப்பேன். குறைகளை தீர்ப்பவரே அப்பா, குறைகளை தீர்ப்பவரே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காகவும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காகவும் செய்து முடிப்பார். உம்மாலே எல்லாம் கூடுமே அப்பா, உம்மாலே எல்லாம் கூடுமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். அப்பா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். கூப்பிடும் போதெல்லாம் குரல் கொடுப்பேன். கூப்பிடும் போதெல்லாம் குரல் கொடுப்பேன். குறைகளை தீர்ப்பவரே அப்பா, குறைகளை தீர்ப்பவரே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். சலரா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காகவும் செய்து கர்த்தர் எனக்காகவும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காகவும் செய்து முடிப்பார். உம்மாலே எல்லாம் கூடுமே அப்பா, உம்மாலே எல்லாம் கூடுமே. கர்த்தர் எனக்காகவும் செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காகவும் செய்து முடிப்பார். உம்மாலே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடுமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தாவே கோடி ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
கர்த்தாவே கோடி சோஸ்திரம், கர்த்தாவே கோடி சோஸ்திரம், கர்த்தாவே கோடி சோஸ்திரம். அவரை துதிப்போம். அப்படியாக நீ நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் அப்பா, நீர் அதிசயமானவர் அப்பா, நீர் ஆலோசனை கர்த்தர் அப்பா, நீர் விசாரிக்கிறவர் அப்பா, எங்களை தேற்றுகிறவர் அப்பா, எங்களை ஆற்றுகிறவர் அப்பா, எங்களை கண்காணிக்கிறவர் அப்பா, எங்களை பலப்படுத்துகிறவர். உம்மாலே எல்லாம் கூடும் ராஜா. நாங்கள் உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம், உம்மை மாத்திரம் தொழுது கொள்கிறோம். நீரே எங்களுடைய ஜீவ ஊற்றானவர் அப்பா, ஜீவ தண்ணீரான ஆவியானவர. நிறைவானவர் வரும்போது எங்களுடைய குறைவுகள் எல்லாம் மறைந்து போகும். சொல்லுவோமா? நிறைவானவர் வந்து விட்டாலே அங்க குறைவுகள் இருக்காது. அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்படியாக ஆவியில நிரம்பி அந்த பாடலை பாடுவோம். ரதுரியால ரதரலலா ரிபியா துரியாரையால ரபதுரா தரலலாம். ஆவியானவரே, நாங்களுமே தொழுது கொள்கிறோம் அப்பா. அவர் வந்து விட்டால் எல்லாம் மாறிவிடும். ஹல்லேலூயா. அவருக்கு இந்த நாளில் அதிகமாக இடம் கொடுப்போம், இடம் கொடுப்போம், விட்டு கொடுப்போம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீன பலனாய் மாறுமே. சுகவீன சுகமாய் மாறுமே. எல்லா பலவீன பலனாய் மாறுமே. எல்லா சுகவீன சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே.
அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் ஜீவ நீரூற்றானவர் அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு எல்லாம் ஆனவர் அப்பா. உமக்கே மகிமை துதி கனம் நாங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நாங்கள் உமக்கே அதை செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா, துதிக்கிறோம் ராஜா. ஆமென். நல்ல ஒரு ஆராதனையை நம்ம காண்டோம். இந்த வேலையில் கூட நம்ம தேவ செய்திக்கு நேராக நம்ம போகிறோம். உள்ளதை திறந்து கொடுங்க. கர்த்தர் நம்ம மத்தியிலே இன்றைக்கு பேச வேண்டும் என்று சொல்லி எதிர்பாருங்க. இன்றைக்கு நம்மளுக்கு குட் ஃப்ரைடே ஆராதனையாக இருப்பதனால நம்ம மத்தியில் தேவ செய்தியை நம்மளுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ரேணுகோபால் அவர்கள் நம்ம மத்தியிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார். உள்ளதை திறந்து கொடுங்க. இன்றைக்கு குட் ஃப்ரைடே நாளில் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன பேச போகிறார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடுங்க. கர்த்தர் நம்ம மத்தியிலே பேசுவாராக. ஆமென். சரிங்களா? அந்த வேலையில் கூட நம்ம போதகர்கிட்ட நம்ம இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பெனியல் திருச்சபை பிஜேயில் இருக்கிற பெனியல் திருச்சபை அங்கத்தினர்களுக்கும் போர்டிக்ஷனில் இருக்கிறதான பெனியல் திருச்சபை அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடந்த 3 வாரங்களாக உங்கள் முகத்தை காண முடியாமல் அரசாங்க சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடக்கிறோம். ஆனாலும் கர்த்தரை மறவாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தையை மறவாதபடிக்கு நாம் அவைகளிலே எப்பொழுதும் நிலைத்திருப்போம். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிற இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள் தான். ஆனாலும் நான் இந்த நாட்களிலே தீர்மானித்திருக்கிற காரியங்கள் சில நேரங்களும் காலங்களும் நமக்கு சாதகமாக இருப்பதில்லை. இன்றைக்கு அரசாங்கமே இந்த கோவை 19 வியாதினாலே எல்லாரும் அடைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவரவர்கள் வீட்டிலே தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இது கெட்டது என்று சொல்ல முடியாது. இதுவும் நமக்கு ஒரு அனுபவமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியே போக முடியாவிட்டாலும் நாம் என்ன செய்வது? அதிகமாய் வேதத்தை வாசியுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள் முடிந்தவர்கள். இதை தீமை என்று எண்ணாதபடி இதை நன்மையாய் மாற்றிக்கொள்ளுங்கள். அநேக வேளை நான் சொல்லுவேன், பல காலங்களாக நான் சொல்லுகிற ஒரு காரியம், நாம ஓய்வு நாள் எடுத்துக்கொண்டு அல்லது வேலையை விட்டு நாம் ஓய்வு எடுக்க முடியாமல் இருக்கோம். ஏன்னா நமக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் இந்த நாளையாவது நாம் பயன்படுத்தலாம். அங்கும் இங்கும் போகக்கூடாதுன்னு அரசாங்கமே சட்டம் போடுறதுனால இதை நன்மையாய் மாற்றிக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் தீமையே நன்மையாய் மாற்றுகிறவர். இது நமக்கு தீமை அல்ல, ஆனால் இதை நன்மையாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். உபவாசிக்க, செபிக்க, வேதத்தை படிக்க, ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்க, கிறிஸ்துவுக்குள் இன்னும் ஆழமான அனுபவத்துக்குள்ளே கடந்து போக இது நமக்கு உதவி செய்யும். ஆகவே கலங்க வேண்டாம். கர்த்தருடைய விசேஷ நாள் என்று சொல்லி அந்த நாளிலே ஆராதனைக்கு போக முடியவில்லை என்று கலங்க வேண்டாம். நாம் வீட்டில் இருந்த வண்ணமாகவே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் கூட நினச்சேன், இது போன்று ஒரு 4 வருடங்களுக்கு, நான் 5 வருடங்கள் இருக்கும், நான் ஒரு கிறிஸ்மஸ் தினத்தில் நியூசிலாந்து தேசத்தில் இருந்தேன். அப்பொழுது என் மகன் சொன்னான், அங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு. அப்போ என்னுடைய மகனுக்கிட்டையும் இந்த மாதிரி கேமரா இருக்கிறது. ஆகவே அங்கேருந்து எடுத்து அனுப்பினோம். அப்போது அதுவே இங்குள்ளவர்களுக்கு ஒரு செய்தியாக இருந்தது. எல்லாரும் என்னை 1 மாத காலம் பார்க்காவிட்டாலும் அந்த கிறிஸ்மஸ் தினத்தில் பார்த்து, பாஸ்டர் பேசுகிறாரு, பாஸ்டர் நல்லா இருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அதுபோல் இன்றைக்கு எதை குறித்தும் நாம் கலங்காதபடிக்கு, கவலைப்படாதபடிக்கு வேதத்தின்படி நாம் வாழ கற்றுக்கொள்வோம். தனிமையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை தனிமையாக இருக்கவில்லை. இயேசு தனிமையாக இருக்கும்போது பிதா என்னோடு கூட இருக்கிறார். அதுபோன்று நாம் எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மை தனிமையாக இருக்க விடவில்லை. ஆண்டவர் வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தியானிப்போம். அதன் மூலமாக நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை தினத்தில் இன்னைக்கு உலகம் அநேக வருஷத்தில் 52 வெள்ளிக்கிழமை வந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை தான் குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகிறது. இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு வருஷத்திலும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது எனக்கு
என்னுடைய குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் எடுத்து தியானித்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் இப்படி சொல்லுகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இல்லை 3 நான் எடுத்து வாசிக்கிறேன் போது. அல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 6:14. ரைட், அதேதான். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்திலே பணம் இருந்தால் மேன்மை பாராட்டுவார்கள், பதவி இருந்தால் மேன்மை பாராட்டுவார்கள், வாழ்க்கையில் எல்லா அந்தஸ்துகளும் இருந்தால் மேன்மை பாராட்டுவார்கள். அநேகரை நாம் அப்படி பார்க்கலாம். நான் நேற்று தினத்தில் கூட சொன்னேன், பணம் வந்தால் மனுஷனுடைய மனம் கூட மாறிவிடும். இப்படி அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு பவுல் நன்கு படித்தவன். அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லும் பொழுது கமாலியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞனுடைய பாதத்தில் உட்கார்ந்து படித்தவன். பதவியிலே அவன் ஒரு போர் தலைவனாக இருந்தவன். ஆனாலும் இது எல்லாவற்றையும் துச்சமாக எண்ணுகிறான். அவனுடைய பிறப்பை குறித்து பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லும் பொழுது, நான் எபிரேயருக்கு பிறந்த எபிரேயன், யூதனிலே யூதன் என்று சொல்லி எவ்வளோ மேன்மையாக சொன்னாலும் அதையெல்லாம் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னான். ஆகவே இன்றைக்கு நாம் அநேக வேளை இதை மறந்து விடுகிறோம். நாம் மேன்மை பாராட்ட வேண்டியது ஒன்று இருக்குமென்றால் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து தான் மேன்மை. ஏனென்றால் அந்த சிலுவையிலிருந்து தான் நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் அதிகால வேளையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது முதலாவது சிலுவையை குறித்து கொஞ்சம் தியானிக்கணும். சிலுவை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, என்ன அது நமக்கு கூறுகிறது என்று சொல்லி வாசிக்கலாம். சங்கீதம் 32:1. சங்கீதம் 32:1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். அல்லேலூயா. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, முதலாவது சிலுவை நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் இடம். ஒவ்வொரு நாளும் நாம் அநேக வேளை நம்முடைய பார்வையினால் யாருக்குமே தெரியாது பாவம் செய்வோம். நம்முடைய வார்த்தையினால் பேசுவோம், வார்த்தையிலே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோம், வார்த்தையிலே பாவம் செய்வோம். சிலர் கிரியையிலே பாவம் செய்வார்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கிரியையிலே பாவம் செய்வதில்லை, ஆனால் அவருடைய நினைவு எண்ணங்கள் பாவத்திற்குள்ளே இருக்கும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஏசாயா 59:1-2 உம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்குறது, தேவன் நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் பெரிய பிரச்சனை உலகத்தில். இன்றைக்கு அநேகர் அதை உணர்வதில்லை பாவத்தை. பாவம்தான் நம்ம பாருங்க, மின்சாரம் எவ்வளவுக்கு எவ்வளோ வல்லமை உள்ளதோ அது போன்று வல்லமை உள்ளது பாவம். ஆனால் இந்த பாவம் நம்ம இழுத்து கொண்டு பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும். நம்முடைய வாழ்க்கை நித்தியத்தில் அங்கு பாதாளத்தில் செலவு பண்ணும்படியாக விட்டுவிடும். ஆகவே தான் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நாம் சிலுவை அண்டிலே நிச்சயமாய் நாம் வர வேண்டும் அருமையானவர்களே. ஆகவே இந்த பாவத்தினால் தான் இன்னைக்கு உலகத்திலே பலவித வியாதிகள் வந்து கொண்டிருக்குது. பலவித வியாதிகள் குணமடையாமல் இன்றைக்கு அநேகர் வேதனைக்குள்ளே இருப்பதற்கு மூல காரணமே பாவம்தான்.
இந்த பாவம் தற்கொலைக்கு நேராகவும் மனுஷர்களை நடத்துகிறது. நீங்கள் இதற்கு உதாரணமாக யூதாசுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் பாவம் செய்தான், ஆனால் அந்த பாவம் அவனுக்கு தற்கொலைக்கு நேராக கொண்டு போனது. இன்றைக்கு அநேக சன்மார்க்க மார்க்கங்கள் உலகத்தில் உண்டு, ஆனால் எந்த மார்க்கமும் பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு என்று போதிக்கவில்லை, பாவத்திற்கு தண்டனை உண்டு என்று தான் போதிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு என்று வேதத்திலே போதிக்கிறார். ஆகவே அந்த பாவம் எப்படி மன்னிக்கப்படுகிறது என்றால் அவர் சிலுவிலே சிந்தின இரத்தத்தினாலே தான். வேதம் 1 யோவான் 1:7 சொல்லப்படுது, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுங்க. ஆனால் அந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே நாம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அருமையானவர்களே, பாவ மன்னிப்பு ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார், ஆனால் அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்தை மறைத்து அல்ல, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது எந்த மனுஷனிடத்திலும் சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலேயே உனக்காக எனக்காக சிலுவிலே மரித்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க. அது மாத்திரமல்ல, வேதம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றமுள்ள மனசாட்சி அது கழுவுகிறதாம். வேதம் சொல்லுகிறது, நாம் குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழ முடியும். அதே நேரத்தில் பாவத்தின் மேல் ஜெயத்தையும் நாம் எடுக்க முடியும். பாவம் செய்யாமல் உலகத்தில் வாழ முடியும். இரண்டாவதாக கலாத்தியர் 3:17 வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:17. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட 13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுது அது அவர்களுக்கு சாபமாக இருக்கும். ஆகவேதான் அந்த சாபங்களுக்காக ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். அது மாத்திரமல்ல, அருமையாலே வேதம் சொல்லுகிறது, பாவம் என்பது நம்முடைய முன்னோர்கள் பாவம் செய்யும் பொழுது 3 தலைமுறை அந்த பாவம் தொடருகிறதாம். ஆகவே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நாம் சாபத்துக்குள் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அந்த சாபத்திலிருந்து கூட கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் சிலுவையிலே மரித்தார். ஆகவேதான் அது மாத்திரம் இல்லை, ஆதியாகமம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே தெளிவாய் வாசித்தால் வேதம் சொல்லுறது, அன்றைக்கு ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினாலே இந்த பூமி கூட சபிக்கப்பட்டதாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டதினாலே அவைகளிலிருந்து விடுதலை கிடைத்தது. ஆகவேதான் நம்முடைய முன்னோருடைய பாவத்தினாலே, ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினாலே இந்த பூமி சபிக்கப்பட்டதினாலே தான் கால்களிலே முள்ளுகள் குத்துகிறதாய் மாறிற்று, இருதயத்தையும் நினைவையும் குத்துகிறதாய் மாறிற்று. ஏனென்றால் அன்று சொன்னார், இனிமேல் இந்த பூமி உமக்காக சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். ஆகவே இன்னைக்கு நிம்மதி இல்லை, அமைதியான வாழ்க்கை இல்லை. நாம் அனுபவிக்க வேண்டிய சாபத்தை எல்லாம் இயேசு தலையிலே முள்முடியாய் எடுத்துக்கொண்டார், சுட்டப்பட்டவராய் நமக்காக சாபமானார். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 53:2 இயேசு நமக்காக சாபமானார் என்று சொல்லி. ஆகவே இந்த சாபம் 2 வகையில் ஒன்று நியாயப்பிரமாணத்தை மீறுவதால் வரும் சாபம், இன்னொன்று முற்பிதாக்களிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். இந்த 2 சாபத்தையும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தீர்த்து விட்டார். ஆகவே அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார். ஆகவே தான் அந்த சிலுவையை நாம் எப்பொழுதும் அதிகாலை வேளை நாம் பார்க்க, ஆண்டவர் இந்த நாளில் இந்த சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை தார். என் முன்னோர்களுடைய சாபமும் அல்லது நியாயப்பிரமாணத்தை மீறுதனால் வந்த சாபமும்
அவைகளில் எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்ல வேண்டும். நான்காவதாக மத்தேயு 8ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், மூன்றாவது மத்தேயு 8:17. மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. இங்கு சொல்ற அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, பலவீனங்களை மாத்திரமல்ல நம்முடைய வியாதிகளை எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்தார். ஆகவே ஏசாயா 53:4-5 வாசிக்கும்போது நம்முடைய துக்கங்களை இயேசு ஏற்றுக்கொண்டார், அவர் சுமந்து விட்டார் என்று வேதம் சொல்லுது. 1 பேதுரு 2:24 சொல்லுது நம்முடைய வியாதிகளை எல்லாம் இயேசு சுமந்து விட்டார் என்று சொல்லு. ஆகவே கிறிஸ்து இயேசு நமக்காக தழும்புகள் ஏற்றார் என்றால் அது நம்முடைய வியாதிகளுக்காக. உலகத்தில் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் எல்லா வியாதிகளுக்கும் 49 தான் அடித்தளமானது. 49 வியாதி தான். அந்த 49 வியாதிகளுக்கு ஆதாரமாகத்தான் நியாயப்பிரமாண காலத்தில் 49 அடிகள் அடித்தார்கள் பாவம் செய்தவர்களை. ஆகவே இயேசு தழும்புகளால் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார். கைகளில், கால்களில், தலையில், முதுகில், விழாவில். ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக இருக்கார். அவர் நமக்காக இன்றும் உயிரோடு இருக்கார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன நானே உன் பரிகாரியாக கர்த்தர், எகிப்திற்கு வரப்பண்ணின நோய்கள் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னார். ஆகவே அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவையை நோக்கி பார்ப்போம். இறுதியாக கொலோசியர் 1:20 சொல்லுகிறார், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கும் பிதாவுக்கும் ஒப்புரவாக்கினார் என்று. இந்த ஒப்புரவாகுதல், நாம் பாவத்தினாலே தேவனை விட்டு பிரிந்து விட்டோம். பாவத்தில் இந்த விடுதலை பெற்றால் இயேசுவோடு ஒப்புரவாகும். மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போனான், ஆனால் தேவனோ அவனை தேடி வந்து அவனை ஏற்றுக்கொண்டார். இதற்கு ஆதாரமாக இளைய மகனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். அவர் இயேசு என்ன செய்தார்? இளைய மகன் தூரம் வரும் பொழுதே அவனை ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அதுதான் இயேசுவின் வாழ்க்கை. பிள்ளைக்கும் மகனுக்கும் நடுவாக இருந்து ஒப்புரவாக்கினார். அருமையான நம்மை ஒப்புரவாக்குகிற தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கார். அவரை ஆராதிப்போம், அவருடைய சிலுவையை நோக்கி பார்ப்போம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லோரும் அப்படியே ஜெபசிந்தையோடு கூட அப்படியே ஜெபசிந்தையில் நம்ம இணைந்து கொள்வோம். நம்ம இந்த வேலையில் கூட ஒரு பாடலை நாம் படிக்க போகிறோம். முள்ளத்திலிருந்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா அப்பா நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க. ஆவியானவரே நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. தகப்பனே, இந்த நாட்களிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அப்படியே ஆண்டரை பார்த்து சொல்லுவீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களோடு கூட நீங்கள் இருக்கிற வீட்டில், நீங்கள் அமர்ந்திருக்கிற உங்கள் குடும்பமாக இந்த தெய்வ செய்தியை கேட்டுருக்கிற உங்கள் மத்தியில் கர்த்தர் பேச போகிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் மத்தியில் இடைப்பட போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வது ஒன்று தான், ஆண்டவர் எனக்காய் மரித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்காக அடிபட்டு காயங்கள் பட்டு எனக்காக மரித்த இயேசுவை நம்ம இப்பொழுது நினைவு கூர்ந்து ஆண்டரை பார்த்து அப்படியே கண்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பிக் கொள்வோமா? அப்படியே ஆண்டரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொன்னது போல, ஆண்டவரே நீர் மரித்த இந்த நாட்களிலே இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா அப்பா, எப்படி வேணா உலகம் கடந்து போய் கொண்டிருக்கலாம், ஆனால் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக பட்ட காயங்களை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக பட்ட அடிகளை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆமாண்டவரே, நன்றி இயேசுவே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன்,
நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா சோஸ்திரம், இயேசையா சோஸ்திரம், இயேசையா சோஸ்திரம், இயேசையா சோஸ்திரம். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாப்போமா? ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகள், ஆண்டவர் நமக்காக பட்ட வேதனைகள், நம் பாவங்களுக்காக, நம் சாபங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த சிலுவையிலே மரித்தார். இந்த அவரை மரித்த இந்த நினைவு கூறுகிற இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுங்கப்பா, நீங்க எனக்காக மரித்தீங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல ஒருத்தரும் எனக்காக மரிக்க முடியாது. இந்த உலகத்துல ஒருத்தரும் எனக்காக ஆண்டவரே ரத்தம் சிந்த முடியாது. ஆனால் நீரோ எனக்காக, என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக, என் தரித்திரங்களுக்காக நீர் மரித்ததற்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. இயேசையா சோஸ்திரம், ஆவியானவரே. இயேசையா சோஸ்திரம், ஆவியானவரே. இயேசையா ஆவியானவரே சோஸ்திரம், ஆமாண்டவரே. இயேசையா சோஸ்திரம், இயேசையா சோஸ்திரம். ரவசக்கிரி வெறியலா சோஸ்திரம். நன்றி இயேசுவே. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக மரித்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினதுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கே கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் பாவங்களை கழுவினீர், நன்றி அப்பா. நாங்கள் இன்றைக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், சாபத்திலிருந்து நாங்கள் மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்லி, எங்களுடைய நோயிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லி, எங்களுடைய தரித்திரங்கள் முடிய வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்காக மரித்ததுக்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் தேவனே, நன்றி அப்பா. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பெனியல் சர்ச் உடைய லைஃபை பார்த்து கொண்டிருக்கிற பெனியல் சர்ச் பிஜேக்கும் சரி, பெனியல் சர்ச் போடிக்சனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இந்த ஆராதனையை கேட்டு இந்த குட் ஃப்ரைடே நாளில் வீட்டில இருந்து தேவனை ஆராதித்து இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார். நல்ல ஒரு தேவ செய்தியை தேவ மனிதர் கொடுத்தாரு. நீங்க தியானித்து பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு செய்த காரியங்கள் அப்படியே தியானித்து உங்க கண் முன்பாய் கொண்டு வரும் பொழுது கர்த்தர் நிறைய காரியங்களை நம்ம உள்ளத்துல இடைப்படுவார். நிறைய காரியங்களை நம்ம விட்டு விலக வேண்டிய காரியங்களை கர்த்தர் விட்டு விலக்குவார். ஏன் என்று சொன்னால் சிலுவை ஒன்று மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் மாற்ற முடியும். ஆமென். ஸோ அதனால விசுவாசமா இருங்க. அது மட்டுமல்ல, நீங்க நான் 2 வார காலம் நம்மளுடைய ஃபேஸ்புக் லைவ் மித்தமாக நீங்கள் பார்த்து உங்களுடைய காணிக்கைகளையும் தசம்பாகங்களையும் நீங்கள் கொடுத்ததுக்கு நான் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும். இந்த தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் கர்த்தரனோடு கூட பேசியிருக்கிறார். நான் கர்த்தருடைய சமூகத்தில் விதைக்க வேண்டும் என்று சொன்னா உங்களுக்கு வீட்டில இருந்தே விதைக்க முடியும். உங்க போனை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. கீழே நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம் போடப்பட்டிருக்கும். அந்த அக்கௌண்ட்ல உங்களுடைய டைட்ஸையும் உங்களுடைய ஆஃபரிங்கையும் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட இக்கட்டான நாட்களிலே நீங்கள் விதைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில 100 இடத்திலேயாய் கர்த்தர் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார். விசுவாசமா கர்த்தருடைய சமூகத்தில் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சோ நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் குறுகிய நாட்களில நம்மளுடைய ஆராதனைகள் மறுபடியும் ஆரம்பிக்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன். நம்ம தேவனோடு கூட ஒரு குடும்பமாய் சேர்ந்து இணைந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கு ஒருவேளை நீங்க லைஃப்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். கூடிய விரைவில் நம்ம எல்லாம் சேர்ந்து மறுபடியும் தேவனை சந்தோஷமாய் தேசம் மங்கிலும் மறுபடியும் கர்த்தருடைய ஆராதனை துணிக்கப்பட போகிறது. தேவனை ஆராதிக்க போகிறார்கள். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுமா, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, அப்பா ஆவியானவரே உமக்கு நன்றி, கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி. அப்பா, இந்த வேளையில எங்களுடைய இந்த ஆராதனை நீ இடைப்பட்டதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்பட்டதுக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது.
அப்பா இந்த நீர் மரித்த இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனை கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. செய்தியை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்பா காணிக்கையை கொடுத்த கரங்களையும் ஆசீர்வதிங்க. இன்னும் பல மடங்கு ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அவங்க குடும்பத்தில் தங்கி இருக்கட்டும். இந்த சூழ்நிலை வெளியில எப்படி தான் இருக்கட்டும், ஆனால் இவங்க குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க தேசத்துல மாத்தி கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க குடும்பத்துல பக்கத்துல இருக்கவங்களுக்கு கரங்களை கொடுத்து ஐக்கியப்பட்டு நீங்க கடந்து செல்லலாம். ஆமென், ஆமென்.